ஹலோ ஆல். நம்மளோட வேல்யூ இன்வெஸ்டிங் அண்ட் மொமெண்டம் இன்வெஸ்டிங் 2 கோர்ஸ் நம்ம தனித்தனியா கண்டக்ட் பண்றோம். இந்த 2 கோர்ஸையும் கம்பைன் பண்ணி எப்படி என்ட்ரீஸ் எடுக்கலாம், எப்படி டார்கெட்ட வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். ஃபேக்டர் இன்வெஸ்டிங்ல வேல்யூ இன்வெஸ்டிங்கும், குரோத் இன்வெஸ்டிங்கும் தான் லாங் டர்மா சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அப்போ அந்த 2 இதையும் நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தனித்தனியா நம்ம வந்து வீடியோ கோர்ஸும், தனித்தனி இண்டிகேட்டர்ஸும் குடுத்திருந்தோம். அதுக்குன்னு ரெஸ்பெக்டிவ் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு. இப்ப அந்த டைம் ஃப்ரேம்ஸ கம்பைன் பண்ணி எப்படி நம்மளால ஒரு ஸ்டாக்க பாட்டம்ல எடுத்து, அதுக்கப்புறம் அது வந்து மொமெண்டம் கெயின் பண்ணும்போது அப்படியே அந்த ட்ரெண்ட கேப்சர் பண்ணி லாங்கா எடுத்துட்டு போக முடியும். அதாவது சின்ன ஒரு பாட்டம்ல எடுத்து ஸ்விங் ட்ரேடா பண்ணாம, அந்த ஸ்விங் எண்ட் ஆகுறதுக்குள்ள மொமெண்டம் கேப்சர் ஆச்சுன்னா, அந்த மொமெண்டத்த கேப்சர் பண்ணி அப்படியே வந்துட்டு நம்ம லாங்கா எடுத்துட்டு போலாம். அது எப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பாட்டம்ல போயிட்டு வேல்யூ பையிங் ஜோன வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஃபண்டமெண்டல செக் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனா என்ட்ரி பண்ணுவோம். அல்லது அக்ரெசிவ் என்ட்ரினா இந்த வேல்யூ பையிங் ஜோன் வந்தவுடனே நம்ம என்ட்ரி பண்ணுவோம். மொமெண்டம் இன்வெஸ்டிங் பொறுத்தவரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இந்த ட்ரையாங்கிள் அண்ட் ஃபண்டமெண்டல் இருந்தா அண்ட் இந்த பிரேக் அவுட் இருந்தா நம்ம என்ட்ரி பண்ணுவோம். இப்போ இது 2யும் கம்பைன் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டைரக்ட்டா ட்ரேடிங் வித் சார்ட்லயே பார்க்கலாம். இப்போ ட்ரேடிங் வித் சார்ட்ல இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நான் வேல்யூ இன்வெஸ்டிங் வச்சிருக்கேன். இங்க வந்து மொமெண்டம் இன்வெஸ்டிங் வச்சிருக்கேன். இதோட டைம் ஃப்ரேம் வந்து மந்த்லி. மொமெண்டத்துக்கு, வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு டெய்லி வச்சிருக்கேன். இப்ப நான் வச்சிருக்க பீரியட் பாருங்க 2024ல இருந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். இது வந்து வொர்ஸ்ட் பீரியட் இல்லைங்களா? 2024 செப்டம்பர்ல இருந்து மார்க்கெட் வந்து சரியான ஒரு மொமெண்டத்திலே இல்ல. பட் ஆனா இப்ப இங்க பாருங்க ஆதித்யா பிர்லால இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு என்ட்ரி வந்தது. ஜான்வரி 2025ல வேல்யூ இன்வெஸ்டிங்ல. இந்த ஜோன்ல எடுத்திருந்தாலோ அல்லது ரிவர்சல் ஆனவுடனே இங்கருந்து நம்ம மார்ச் 2025ல எடுத்திருந்தாலோ, நம்மளோட டார்கெட் இங்க மீட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த இடத்துல பாருங்க நான் இந்த கிராஸ் ஹேர் வைக்கும்போது, இங்க பாருங்க அந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல நமக்கு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ மொமெண்டம் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா, இந்த ஸ்டாக்ல மொமெண்டம் கெயின் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மொமெண்டம் இன்வெஸ்டிங் படி பண்ணோம்னா, நம்ப பிரைஸ் வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆயி ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, பை ஹை, செல் ஹையர் அப்படிங்கிற கான்செப்ட்ல போவோம். வேல்யூ இன்வெஸ்டிங் படி போனோம் அப்படின்னாக்கா, பை லோ, செல் ஹை கான்செப்ட்ல போவோம். இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் பண்றோம் அப்படி இல்லன்னா, மிட் கேப் மட்டும் பண்றோம் அப்படின்னா கூட, நீங்க வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிறீங்க. ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம சொல்லியிருப்போம் கோர்ஸ்ல. அத மட்டும் பார்த்துக்கிட்டு, ரெட் ஃபிளாக்ஸ செக் பண்ணிக்கிட்டு, அந்த ஸ்டாக்ல என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, வித் ஃபண்டமெண்டலும், டெக்னிக்கலும் கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுப்போம். இங்க எடுத்துட்டீங்கன்னா, இது இந்த இடத்துல டார்கெட்டுக்கு வரத்துக்குள்ள, இங்க கிராஸ் ஹேர் பாருங்க, மந்த்லி கேண்டில்ல பாருங்க, மொமெண்டம் இன்வெஸ்டிங்ல உங்களுக்கு அந்த பர்ட்டிகுலர் கேண்டில்ல ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப மொமெண்டம் கெயின் ஆகுது. அப்ப நீங்க இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணாம, அப்படியே நீங்க ஹோல்டு பண்ணீங்கன்னா, இங்கருந்து இந்த ஃபுல் ராலியும் நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடா, பிக்ஸட் டார்கெட்டுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ட்ரேட மொமெண்டம் கெயின் ஆகலன்னா நம்ம புக் பண்ணி வெளிய வந்துருவோம். மொமெண்டம் கெயின் ஆகுது அப்படிங்கும்போது, அத அப்படியே ஹோல்டு பண்ணி ஒரு பொசிஷனல் ட்ரேடா நம்ம எடுத்துட்டு போம்போது, கிட்டத்தட்ட இங்க எடுத்த ட்ரேடு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் இது வந்து ஷார்ட் டெர்ம்ல புக் பண்ணாம லாங் டெர்மா போயிடுச்சு பாருங்க. நம்ம ரேண்டமா தான் பார்த்துட்டு வரோம். அடுத்தடுத்த ஸ்டாக் நம்ம அப்படியே செக் பண்ணுவோம். இப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த இடத்துல என்ட்ரி வந்தது. அக்ரெசிவ் என்ட்ரினா நம்ம இங்க எடுத்திருப்போம். கன்சர்வேட்டிவ்னா இந்த இடத்துல எடுத்திருப்போம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம டைரக்ஷன்ல மூவ் ஆயிடுச்சு. இப்ப இங்கேயே பாருங்க, இந்த இடத்துல நம்ம எடுக்கும்போதே நமக்கு வந்து அடுத்த கேண்டில்லயே வந்துட்டு உங்களுக்கு மொமெண்டம் வந்துருச்சு. இங்க நான் எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க. இந்த கேண்டில்ல வைக்கிறேன். மொமெண்டம் வந்த கேண்டில்ல. அப்ப வந்து பிரைஸ் பாருங்க இந்த ஏரியால இருக்கு. அப்ப நம்ம அப்படியே அத ஹோல்டு பண்ணோம்னா, இது அப்படியே மேல வந்துருச்சு பாருங்க. பிக்ஸட் டார்கெட் தாண்டும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மொமெண்டம் ஹெவியா அந்த மந்த்ல வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டார்கெட்டும், இந்த டார்கெட்டும் அப்படியே டபுள் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி. இது அக்ரெசிவ் என்ட்ரி. கன்சர்வேட்டிவ் என்ட்ரினா இங்க எடுத்திருப்போம். இங்க எடுத்ததுக்கப்புறம் இதுல பாருங்க சரியான மொமெண்டம் இல்ல. மொமெண்டம் வந்த கேண்டில் ஹையும் எந்த இடத்துலயும் பிரேக் பண்ணல. ஸோ, அதனால இந்த ஸ்டாக் பாருங்க மொமெண்டமே கரெக்ட்டா வரல. இங்க வந்து தான் மொமெண்டம் வருது. இப்ப தான் மூவ் ஆகுது. இது இன்னும் டார்கெட்டுக்கு போகல இந்த ஸ்டாக்கு. நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரி எடுத்திருந்தாலும் 50% டார்கெட்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வரிசையா எல்லா ஸ்டாக்கும் பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? நம்ம வந்து செலக்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கல. வரிசையா எல்லா ஸ்டாக்கும் பார்க்குறோம். இப்ப அதானி போர்ட் பாருங்க. இந்த இடத்துல என்ட்ரி. நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் என்ட்ரி இங்க எடுத்திருப்போம். இங்க எடுத்தா டார்கெட் மெட் ஆயிடுச்சு. ஆனா டார்கெட் மெட் ஆகுற டைம்ல பாருங்க அடுத்த கேண்டில்ல நமக்கு மொமெண்டம் வருது. ஸோ, அப்போ வந்து நம்ம அந்த மொமெண்டத்த அப்படியே ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நம்ம டிஎஸ்எல்ல கூட மாடிஃபை பண்ணி இங்க போட்டுக்கலாம். காஸ்ட்ல போட்டுட்டு அப்படியே ஹோல்டு பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அது டார்கெட் வந்து உங்களுக்கு இன்னும் மூவ் ஆயி போகுது பாருங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ட்ரேட் பாருங்க. இந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா, இங்க கன்சர்வேட்டிவ் என்ட்ரி பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இங்க டார்கெட்டுக்கு வரும்போது பாருங்க, டார்கெட் வரதுக்கு மாசமே நமக்கு இங்க ட்ரையாங்கிள் வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆகஸ்ட் 2025 இங்க பாருங்க ஆகஸ்ட் 2025 கீழ இந்த லேபிள்ல டைம் லேபிள்ல பாருங்க. ஆகஸ்ட் 2025ல நமக்கு வந்துருச்சு. அப்போ மொமெண்டம் வந்துருச்சுன்னா, இங்க டார்கெட் புக் பண்ணாம வெயிட் பண்ணோம்னா, அதுக்கு அடுத்து பாருங்க இம்மீடியட்டா ஒரு 1 மந்த்ல நமக்கு இந்த டார்கெட்ட மாரி டபுள் டார்கெட் குடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தீங்கன்னா, 3x குடுத்துருச்சு. ஸோ இதுதான்.
ஸோ வேல்யூ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் 1 டேல வச்சிருக்கேன் வேல்யூ இன்வெஸ்டிங். மொமெண்டம் வந்து டெய்லியும் கொடுத்துருக்கேன், மந்த்லியும் கொடுத்துருக்கேன். மந்த்லியில் தான் இதை வந்து காம்பினேஷன் எடுக்கும்போது மந்த்லி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம இங்கே பாட்டமில் எடுத்துடுறோம். அடுத்தது மேலே டார்கெட்டுக்கு வரும்போது இங்கே மொமெண்டம் கெயின் ஆகுதான்னு பார்க்குறோம். மந்த்லியில் மொமெண்டம் கெயின் ஆயிடுச்சு. அப்படியே அந்த இதை வந்து ஹோல்டு பண்ணிக்கிறோம். காஸ்ட்டுக்கு மாடிஃபை பண்ணி போட்டுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த மொமெண்டத்தில் மூவ் ஆகிற மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ இது பாருங்க. இந்த இடத்துல வந்தது. அடுத்து இங்கே டார்கெட் கிட்ட போகும்போது பாருங்க நமக்கு மொமெண்டம் கெயின் ஆயிடுச்சு. அப்போ வந்து இதை நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இப்போ நம்ம கம்பைன் பண்ணி எடுக்கும்போது நம்ம சொன்ன மாதிரி 2 மெத்தடும் நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து 50% போர்ஷன டார்கெட்ல புக் பண்ணிட்டு 50% வந்து மொமெண்டத்துல வந்து நம்ம ஹோல்டு பண்ணிட்டு போலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க. இங்க டார்கெட் வரும்போது நமக்கு மொமெண்டம் இல்ல. இந்த இடத்துல கரெக்ட்டா பாருங்க. இந்த மந்த் இந்த இடத்துல இந்த சர்க்கிள் வந்த மந்த்ல டார்கெட் வந்திருக்கு. அதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நமக்கு மொமெண்டம் இல்ல. ஸோ நம்ம டார்கெட் புக் பண்ணிட்டு வெளிய வந்துருவோம் இந்த ஸ்டாக்ல. மொமெண்டம் கன்சிஸ்டன்ட்டா இருந்தா நம்ம ஹோல்டு பண்ணுவோம். இல்லன்னா நம்ம வெளிய வந்துருவோம். ஓகேங்களா? அடுத்தடுத்த ஸ்டாக் பார்க்கலாம். இதுல என்ட்ரிஸ் எதுவும் இல்ல. இதுல பாருங்க. இப்ப இந்த இடத்துல வந்து என்ட்ரி வந்தது. ட்ரையாங்கிள். இங்கேருந்து போகும்போது இங்க டார்கெட் வரும்போது பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த பாட்டம்லயே மொமெண்டம் வந்துருச்சு. அப்படியே இங்க ஹோல்டு பண்ணியிருந்தா, அதுக்கு அடுத்து பாருங்க ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பீக் போயிருக்கு. இங்கேருந்து வந்த டார்கெட் மாரி இன்னொரு பெர்சன்ட் இங்க போயிருச்சு பாருங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, அத விட இன்னொரு 1% போயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ப அட்வான்டேஜ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் 2, 3 ஸ்டாக் பார்க்கலாம். இப்ப இது பாருங்க. அசோக் லைலண்ட் இந்த பாட்டம்ல வந்திருக்கு. இங்க டார்கெட் கிட்ட வரும்போது பாருங்க, உங்களுக்கு மொமெண்டம் இல்ல. ஓகேவா? மொமெண்டம் இல்லன்னா புக் பண்ணிட்டு நம்ம வெளிய வந்துருவோம். அதுக்கப்புறம் 2, 3 மாசம் கழிச்சு தான் மொமெண்டம் கெயின் ஆகுது. இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இது மொமெண்டம் இன்வெஸ்டிங் படி இது நமக்கு என்ட்ரி. ஏன்னா பாருங்க கீழ வந்து ரிப்பன் இருக்கு. அதான் ஃபண்டமெண்டல் இருக்கு. ஃப்ரெஷ் மொமெண்டம். ஒரு கேப் விட்டுட்டு ஃப்ரெஷ் மொமெண்டம் வரணும். ஃப்ரெஷ் மொமெண்டம் வந்து இந்த ஹை பிரேக் பண்ணியிருந்தா இது மொமெண்டம் படி இன்வெஸ்டிங். ஆனா இந்த பாட்டம்ல எடுத்தது இங்க புக் பண்ணியிருப்போம். திரும்ப இத எடுத்தது இங்க பண்ணியிருப்போம். 2யும் கம்பைன் பண்ண என்ட்ரி வந்து இதுல வரல. ஏசியன் பெயிண்ட்ஸ் பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு. இருந்தாலும் பாருங்க இந்த இடத்துல வந்த என்ட்ரி உங்களுக்கு இங்க டார்கெட் குடுத்துருச்சு. டார்கெட் குடுக்கும்போது மொமெண்டம் இருந்தது. அவ்வளோதான். இப்ப எக்ஸிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளவுடே செல் மாறிடுச்சுன்னா, நம்ம டிஎஸ்எல் படி எக்ஸிட் பண்ணி வெளிய வந்துருவோம் இல்லைங்களா? அப்ப எக்ஸிட் பண்ணி வெளிய வந்துருப்போம். இந்த ஸ்டாக் பாருங்க. இந்த இடத்துல வந்தது. இங்க டார்கெட் கிட்ட வரும்போது நமக்கு மொமெண்டம் இருக்கு. இன்னும் பாருங்க இந்த மொமெண்டத்துல தான் இருக்கு ஸ்டாக்கு. அப்ப நம்ம இங்க காஸ்ட்க்கு மாடிஃபை பண்ணி போட்டுட்டு அப்படியே அத ஹோல்ட் பண்ணோம்னா, இது ஃபர்தரா ஃபியூச்சர்ல வந்து எப்படி வேணா மூவ் ஆகலாம். இப்ப நான் இங்க காட்டுறது எல்லாமே இல்லஸ்ட்ரேஷன் தான். இத வச்சு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ட்ரேட் எடுத்துறாதீங்க. இப்ப இந்த என்ட்ரி பார்த்தீங்கன்னா, இங்க டார்கெட்டுக்கு வரும்போது பாருங்க நமக்கு மொமெண்டம் வந்துருச்சு. ஒரு கேண்டில் முன்னாடியே மொமெண்டம் வந்துருச்சு. நம்ம அப்ப ஹோல்டு பண்ணிக்கலாம். ஹோல்டு பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன புல் பேக்குக்கு அப்புறம் திரும்ப பாருங்க 1x டார்கெட் எக்ஸ்ட்ராவா குடுக்குது இது. ஸோ இதுதான். நம்ம வந்து பாட்டம்ல எடுக்கிறோம். அண்ட் ஃபிக்ஸட் டார்கெட் வரும்போது மொமெண்டம் வரல. இங்க கெயின் ஆகல மந்த்லின்னா அப்படியே ஃபிக்ஸட் டார்கெட்ல புக் பண்ணிடுறோம். மொமெண்டம் கெயின் ஆயிடுச்சுன்னா, காஸ்ட்க்கு மாடிஃபை பண்ணிட்டு போட்டுட்டு அப்படியே ஹோல்டு பண்ணீங்கன்னா, அடுத்த அது நடக்கிற டிராவல் வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது பாருங்க. இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல சர்க்கிள்ட்ட வரும்போது பாருங்க உங்களுக்கு மொமெண்டம். இங்கருந்தே வந்துட்டு இருக்கு மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டம் தான் உங்களுக்கு இந்த ராலிய குடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம நெறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இங்க பாருங்க. இந்த இடத்துல என்ட்ரி. இங்க போகும்போது நமக்கு மொமெண்டம் பாருங்க இந்த இடத்துல கெயின் ஆகுது பாருங்க மொமெண்டம். அப்ப இதுக்கப்புறமும் ஒரு புல் பேக் வந்தாலும் பாருங்க காஸ்ட்ல போட்டிருந்தா ஸ்டாப் லாஸ் ஆயிருக்காது. திரும்ப வந்து அடுத்து ஒரு 1x வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்கு. இதுல வந்து மொமெண்டம் வந்து ரொம்ப ஒரு 3, 4 கேண்டில் வந்து வரல. இல்ல மொமெண்டம் வந்து லாஸ் ஆயிட்டே போகுது அப்டின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த இடத்துல ஃபண்டமெண்டல் வந்து உங்களுக்கு பிளாங்க்கா வருது அப்டின்னாக்கா, ஃபண்டமெண்டல் ஆக்ஸலரேஷன் அந்த குவார்ட்டர்ல இல்ல அப்டிங்கிறது படி நம்ம எக்ஸிட் பண்ணலாம். இதெல்லாமே இண்டிவிஜுவல் கோர்சஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். எக்ஸிட் பாயிண்ட்ஸ் என்னன்ட்டு. அத கம்பைன் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இங்க என்னன்னா, பாட்டம்ல எடுக்கிறது வேல்யூ இன்வெஸ்டிங் மெத்தடு. அது டார்கெட்டுக்கு போகும்போது, இப்ப இந்த இடத்துல டார்கெட்டுக்கு போகும்போது, நமக்கு வந்துட்டு அதுக்கு நேரா வந்து மொமெண்டம் இருந்தா இப்ப பாருங்க இந்த இடத்துல பாருங்க மொமெண்டம் இல்ல. பஜாஜ் ஃபினான்ஸ்ல இங்க இந்த இடத்துல டார்கெட் போகும்போது, இங்க மொமெண்டம் இல்ல. ஸோ டார்கெட்ல புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். அதுக்கப்புறம் பாருங்க கீழ வந்துருச்சு. இப்ப ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி வந்திருக்கு. இப்ப இந்த என்ட்ரிலயும் பார்த்தீங்கன்னா, இங்க மொமெண்டம் இல்ல. இப்ப இங்க இங்க எடுத்தோம்னா, நம்ம இந்த டார்கெட்ல போய் புக் பண்ணிக்குவோம். இப்ப வந்து இது அக்ரெசிவ் என்ட்ரில இருக்கு. கன்சர்வேட்டிவ் என்ட்ரினா, கிளவுட் ப்ளூவா மாறுனோனே நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அது எல்லாமே கோர்ஸ் வீடியோல நான் கிளியரா குடுத்துருக்கேன். ஸோ அதுபடி நீங்க வந்து பார்த்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது 2யும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ற மெத்தட் இதுதான். ஸோ 2மே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஸ்டைல் தான். நீங்க வந்து மொமெண்டம் மட்டும் பண்றீங்கன்னா, மொமெண்டம் என்னன்னா, ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ்ல மட்டும் என்டர் பண்றோம். வேல்யூ என்னன்னா, ஒரு நல்ல கம்பெனி தான். ஃபண்டமெண்டல் இருக்கணும். கம்பெனி வந்து லார்ஜ் கேப்ல இருக்கணும். ஆனா பாட்டம்ல ஏதோ சம் அனோமலினால பாட்டம்க்கு வருது பிரைஸ். அந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு, திரும்ப அதோட ராலிய வந்து எடுத்துட்டு போறோம். பிக்ஸட் டார்கெட் புக் பண்ணிக்கிறோம். என்ட்ரி டைப்ப பொறுத்து பார்ஷியல் புக்கிங் பண்ணுகிறோம். டிஎஸ்எல் யூஸ் பண்ணிக்கிறோம். அல்லது இந்த இடத்துக்கு போறதுக்குள்ள மொமெண்டம் கெயின் ஆனா 2யும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றவங்க அப்படியே அந்த ராலிய லாங்கா எடுத்துட்டு போறோம். ஸோ
இந்த மாரி நம்மளோட சிஸ்டம் எல்லாமே ஒன் கிளான்ஸ்ல உங்களுக்கு மார்க்கெட்ல என்ன நடக்குது, அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல என்ன நடக்குதுங்க ஷோ பண்ணிடும். இது 2யும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது, கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜஸா இருக்கும். ஃபர்தரா இந்த கோர்ஸ் பத்தின டீட்டெயில்ஸ் வேணும், இதோட டெமோ வேணும் அப்டின்னா, நம்ம எல்லா சிஸ்டமுமே 3 டேஸ் டெமோ குடுத்துடுறோம். ஏன்னா, நம்ம எல்லா கோர்ஸுக்கும் ட்ரேடிங் வியூல இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இண்டிகேட்டர நீங்க யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க இண்டிகேட்டர் அக்சஸ் வாங்குங்க. ஒரு வீக்கெண்ட்ல வாங்குங்க. கரெக்ட்டா ஃப்ரைடே வாங்குனீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே உட்காந்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அந்த ஒரு டைம் வாங்கக்கூடிய அந்த டெமோவும் பத்தலன்னா, 1 மந்த் ஒரு மினிமம் சார்ஜ்க்கு நம்ம குடுக்குறோம். ஏன்னா, நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு, செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. நமக்கு வந்து சிஸ்டம் மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. நம்ம குடுத்துருக்க எல்லா சிஸ்டம் மேலயும் நமக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. அது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது இல்லையா? அந்த கோர்ஸ்ல என்ன இருக்குன்ட்டு. ஸோ நீங்க இண்டிகேட்டர வாங்கி பார்த்தீங்கன்னா, என்ட்ரி டைப்ஸ் என்னன்னு நீங்க பார்த்தோனே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தரவா நீங்க பேக் டெஸ்ட் பண்ணிட்டு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஜாயின் பண்ணா போதும். ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் வீடியோவும், இண்டிகேட்டர் அக்சஸும் லைஃப் டைம்க்கு நம்ம குடுத்துருவோம். ஃபர்தரா எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும், நம்ம டீம இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு குடுப்பாங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.